கண்ண முன்னா தருவேன். அப்படிலாம் பண்ண தர மாட்டேன். ஏய் மூடுறேன் கூட ஓரா பண்ணாத. அது தீபாவளியே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்னடி சட்டை இல்ல ஆர்வமா இருக்கு. நீ வேற எனக்கு ஏதோ ஆச்சு ஒரு டான்ஸ் பாடு அவங்க ரொம்ப ஓபன் பண்ண ஹாய் சில குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டிக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ குட்டி தான் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் நிறைய எனக்கு பண்ணாங்க. ஸோ நான் உங்களுக்கு பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப நாளாக என்கிட்ட ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை இன்றைக்கி நான் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா வந்து தீபாவளி அன்றைக்கி ஒரு நல்ல பொருள் வாங்கணும்னு நினச்சேன். அதை நான் கிட்டத்தட்ட 2 டேஸாக வந்து நான் ஒழிக்க வச்சுட்டே இருந்தேன். அதனால் வந்து இதை நான் குட்டிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து வீடியோவாக எடுக்கிறேன். ஸோ வெயிட் அண்ட் சி. vlog மேபி மறுநாள் தான் வரும், தீபாவளி கழிச்சு. ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் குளிக்கிறாங்க, சத்து கேட்போன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வரத்துக்குள்ளே நம்ம எல்லாமே பண்ணணும். இப்போ தான் போனாங்க, அதுக்குள்ளே கேமராலாம் செட் பண்ணி நம்மளும் என்னென்ன முடியுமோ டக்கு எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். வெளில உடனே அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை பார்த்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதை பார்த்து ஓகேவா. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு என்னென்னா சத்தம் வர கேட்காது, அதுதான் ஒன்று. அதுக்கு தான் மைக் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து மைக் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெடிவேருக்கு பின்னாடி வச்சுட்டேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா. அந்த பாத்ரூம்குள்ளே உண்மையாலுமே சத்தம் கேட்க மாட்டேங்குது. எப்போதான் ரொம்ப இதுவாக இருக்குது. தண்ணி வேற திறந்து விட்டுருக்காங்க. அதனால் இது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் இருக்குது என்ன கிஃப்ட்ஸுன்றத. ஸோ வந்து வேல்யூபிளான கிஃப்ட்டு. இன்னொரு கிஃப்ட்டு இந்த கவரில். பார்த்தா அவங்களுக்கே தெரியும் சின்னதாக இருக்குது, என்னவா இருக்கும்னு யோசிக்கிட்டோம். அதுதான் நமக்கு ஓகேவா. வந்தப்புறம் ஓகே எல்லாம் செட் பண்ணியாச்சு, உட்காந்தாச்சு. வரலாம். A few moments later. வரலாம்.
என்ன பண்ற? இப்படி பேண்ட் போட்டேன். தீபாவளி அன்னைக்கு அவ்வளோ கத்துற. தீபாவளி அதுவுமா பேடா போச்சு எனக்கு இந்த வாட்டி. என்ன அப்படி பேடு ஒய் சேடு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன தேய்ச்சில இருந்து என்னன்னு தெரியல, செட் ஆக மாட்டேங்குது. வாய் மட்டும் ஆடிக்கிட்டே கிழிச்சு என்ன தைக்கும் போது உன்னால வா. போகணும் வந்தனா வந்தா வந்தனா வந்தனா படத்துக்கு போய் என்ன பண்ண போற? காசு இருக்கா? எனக்கு ஒண்ணு கேட்டா மட்டும் வாங்கி தர. அழுவு அப்படியே. நாடி கேட்கல, என்னடி வாங்கி தரல? தீபாவளிக்கு ஷாப்பிங்ன்ற பேர்ல போயிட்டு நான் 40 ரூபாய் அதிகம். எல்லா ட்ரெஸ் போன வருஷம் போட்டு தான் போட்டேன். மூடி புது ட்ரெஸ் போன வருஷம் வந்ததுல பண்ணாத ட்ரெஸ் நானாச்சு. அப்பா அதெல்லாம் வலிக்குது. குட்டி நான் ஒரு கிஃப்ட் தரவா? நீ என்னடி தர எனக்கு என்ன வாங்கி தர போற நீ? இந்த கவர்ல வந்துச்சு. ஏது கவர்? பட்டாசா? நாடி புதுசா ஏதோ பண்ணி வச்சிருக்க. இரு பட்டன் போடுமோ? வீட்டுல தான் இருக்கேன். சும்மா அது ஆச்சாரம் நொய் 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 நொயின்றது. சட்டை நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கு. ஜீன் கூட அடிக்க வேண்டியதானே? சும்மா வீட்டுல தானே இருக்கேன்னு போட்டேன். வா லைவ் போலாம். உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் போலாம். உனக்கு ஒரு கிஃப்ட். எனக்கு என்னடி கிஃப்ட்? தீபாவளிக்கா? கண்ணை மூடி கையை நீட்டு. கேட்டதெல்லாம் வாங்கி தர மாட்டேன். வித்தா ஏதாவது எடுத்துட்டு வந்து வந்துருவேன். அட்டை பாக்ஸ்லாம் பெருசா இருக்குது. வேணும்னா சொல்லு. வேணாம். நீ இது வரைக்கும் கிஃப்ட்லாம் கொடுத்தது இல்லையே. ஆர்வமா இருக்கேன். ஆர்வமா இருக்கியா? ஆமா, நீலாம் இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததும் இல்லை. கேட்டாலும் கண்டுக்கவும் மாட்டேன். வாங்கி தருவேன். ஆனா என்ன கொஞ்சம் நான் சின்னதாக ஏதாவது கேட்டால் வாங்கி தர மாட்டேன். எனக்கு அதான் சீரியஸா வாடி வாங்கி வந்துருக்க. என்ன வாங்கி வந்துருக்குற? காட்டு. டெமோக்கு ஏதாவது சொல்லு, நான் கண்டுபிடிக்கிறேன். ஏதாவது வாங்கி வந்துடுறேன். ஏய் பொய் தானே சொல்ற? அதில் ஒண்ணுமே இல்லை தானே? அது இருக்குதோ இல்லையோ, நான் என்ன கொடுத்தாலும் கிஃப்ட்ன்றது நீ சொல்லாத. ஏதோ தீபாவளிக்கு பரவாயில்ல எனக்காக ஏதோ தரன்ற. சரி வா. கண்ணை எதுக்கடி மூணு உரி? சாரி, சீரியஸா கிஃப்டாமோ ஏமாத்த மாட்டியா? அச்சுருவோம் சத்தியமா. நான் தலைவலிவேன். கிஃப்ட் சூடுடி வைத்தக்காரி. வச்சிருக்கியா இல்லையா? கண்ணை மூடு. நான் சொன்னா நீ கேட்ட கண்ணை மூடுனா தருவேன். அப்படிலாம் பண்ண தர மாட்டேன். ஏய் மூடுறேன் கூட ஓரா பண்ணாத. ஏதோ எனக்காக தர. என்னவா இருக்க போகுது? சும்மா ஏதாவது கொடுக்க போகுது, அவ்வளோதானே. சீரியஸாவா? ஏமாத்தலான்னு தெரியலையே. நம்பலாமா இதில்? நாடி வாங்கிட்டு வந்திருப்பேன். நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட? சம்மந்தமே இல்லாம என்னடி வாங்கிட்டு வந்திருக்கிற? கண்ணு மூடியே ஓபன் பண்ணாத. தீபாவளி சட்டை ஏதாவது வாங்கிட்டு வந்து தரோலோ? சட்டை அது தீபாவளியே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்னடி சட்டை? வேறு என்னது? தீபாவளிக்கு ட்ரெஸ்லாம் போட்டாச்சு. வேற என்னவா இருக்கும்? நாடி வாங்கிட்டு வந்தேன் எனக்காக. கண்ணை மூட்டிக்கிட்டு தானே இருக்கேன். எனக்குன்னு எதுவுமே இந்த அவங்க தானே எடுத்திருக்கேன் நானு. என்னது இது? திறக்கலாமா? இல்லை இதையும் திறக்கூடாதுன்னு? ஓப்பன். ஓப்பனா?
நாதிரி பார்க்கவே விட மாட்டேங்கிறேன்னா பாரு ஏதோ இருக்குது இல்ல அட்டை பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது இருக்கா இல்லையான்னு தெரியலையே ஓபன் பண்ண அப்பதான் தெரியும் இவனாடா இவ ஓப்பனே பண்ணணும் ஏய் தாடி இருக்கு நீ கிஃப்ட் பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் பாட்டு பாடு ஓ இப்ப பழி வாங்கினா நேரமாமோ அடிச்சிருவேன் ஒழுங்கா கொடு நீ கிஃப்ட் தரும்போது எனக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருக்க சும்மா ஒரு ஃபன்காக கொடுப்பேன் கொடு நான் ஒரு ஃபன்காக பண்றேன் ஏய் ஆர்வமா இருக்கேன்டி நீ வேற எனக்காக ஏதோ ஏதாச்சும் ஒரு தனுஷ் பாட்டு பாடு நீரே உயிரே உணவிட எதுவும் உயிரில் பெரிதான் இல்லையடி அழகே அழகே உணவிட எதுவும் அருகில் அழகாய் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் ஏய் ஒழுங்கா குடுக்கு தந்தா குடி இல்ல அத சொல்லல வேலை கிடையாது பாட்டுலாம் பாடி இதுல ஒண்ணும் இல்ல என்ன பண்ணுவேன்னு யோசிச்சேன் நான் அவனா எனக்கு காண்டாயிடுமே எனக்கு வேலை எடுக்கும் எனக்கு வாமோ லைவ் போலாம் உட்காந்து நீ தீபாவளிக்காக நான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் உனக்கு வந்து தீபாவளிக்கு எதுவுமே வாங்கி தரல அதனால உங்க அம்மா வீட்டுல ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது கொடுத்து விட்டாங்களா காமெடி பண்ற நேரம் இல்ல நான் என்ன சொன்ன வாங்கிட்டேன் நான் வந்து உனக்கு இது வரைக்கும் அந்த அளவுக்கு எதுவுமே கிஃப்ட் எதுவும் பண்ணதில்ல பண்ணிருக்கேன் கோல்டுல கூட ஒரு பிரேஸ்லைட் பண்ணேன் செயின் பண்ணேன் சரி அதுக்கப்புறம் வேற எதுவுமே உனக்கு பெருசா எதுவும் பண்ணலனால லவ் பண்ணும்போது ஒரே வாட்டி சட்டை வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த வாட்டி உனக்கு வேற வாங்கி கொடுத்துருக்கேன் இதை ஓபன் பண்ணிக்கிறேன் லவ் பண்ணும்போது சட்டை லவ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்றது லவ் பண்ணி சொல்றது கேளு ஏய் நீ ரொம்ப ஓவரா பண்ண நான் கூட இப்படி பண்ணது இல்லடி ஸ்டேஜுக்கு வரப்போ உனக்கு தரமா ஒண்ணு வாங்கி வந்திருக்கேன் வேல்யூபிள் ஆனா இதோட காஸ்ட் என்னன்னா 2000 கண்டிப்பா காஸ்ட்லியே எப்படி வாங்கின காசு 2000 இதோட காஸ்ட் 2000 ஓபன் பண்ணு எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலைலாம் காசுக்கு செலவு பண்ணா சாவ வச்சிருவேன் உன்ன நானு எனக்கு டென்ஷன் ஆயிடுவேன் நானு சரி ஓபன் பண்ணு ஃபர்ஸ்ட் கால் வருது ஏங்க இதுக்கிட்டே நம்ம வாடகை வீட்டுல வேற ஏற்கனவே இதுன்னு அது இதுன்னு எடுக்கவா எப்படி எடுக்கலாம் என்ன இருக்கு கையில இல்லையே எனக்கு கண்ணை மூடி அம்மா ரொம்ப டார்ச்சர் கண்ணை மூடி ஓபன் பண்ணு கண்ணை மூடி ஓபன் பண்ணு சரி கண்ணை மூடி பண்ணு அப்பதான் நல்லா இருக்கும் பிரிக்கலாமா ஓபன் டென்ஷன் ஆயிடும் இப்ப எதுவுமே இல்லைன்னா சத்தியமா உடச்சு போட்டுருவோம் நான் பார்த்துட்டே ஓபன் பண்ணவாமோ ஓபன் என்னடி இது என்னது தெரியலையேடி நிக்கி பிராண்ட் நிக்கி பிராண்டா பிராண்ட் உனக்கு தெரியாது சரி ஓகே பிராண்டுனா துணியா ஓபன் ஜீனா கண்ணை மூடணும் இதுக்குமா கண்ணை மூடணும் ஓபனே பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் பாக்ஸ் இதுக்குள்ள என்ன இருக்கும் இது ஜீனு சரி அகைன் ட்ரெஸ்ஸா தீபாவளிக்கே வாங்கி தரல தீபாவளியே முடிஞ்சிச்சுடி நீ ஆனா பண்ற பாரு கொடுமை என்ன வச்சுக்கிட்டு சரி அப்புறம் வேற என்ன ஜீன் தான் வந்து மாத்தி இது மோளம் தட்டறது சாரி ஜீனா ஐயோ சாரிமா ஜீனா வேற மாதிரி இந்த மாதிரிதான் வேணும் வேணும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்டி ஆல்ரெடி பிராண்டட் இது என்னோட இப்பர் எல்லாம் சீரோ இது மட்டும் நான் கொரியர் பண்ணி வாங்குனேன் செம்மையா இருக்கு ஓ தேங்க்யூ எனக்கு முதல்ல செருப்பு யாரையும் வாங்கி கொடுத்தது இல்லடி செருப்புலாம் வாங்கி தராங்க இது கூட ஸ்டாக்ஸ் கூட வாங்கி தரா பாரு எப்போ எல்லாம் பிராண்ட் தான் இது எல்லாமே ரேட்டா வாங்கிருக்கடி சரி இன்னொன்னு சொல்லிக்கிட்டா இருடி கேமரா செட் பண்ணிருக்கேன் கேமரா செட் பண்ணிருக்கேன் எதுக்கு சர்ப்ரைஸ் என்னடி நடக்குதுங்க சோ இது பாத்தீங்கன்னா பிராண்டட் தான் எனக்கு வந்து இது வாங்கி கொடுக்கணும் ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இந்த ஸ்லிப்பர் வந்து குட்டிக்கு இந்த மாதிரிலாம் போட்டா ரொம்ப பிடிக்கும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ மற்றதெல்லாம் போட்டா ஒரு மாதிரி அவங்களுக்கு அது செட் ஆக மாட்டேங்குது இது நல்லா சாஃப்டா இருக்கும் கால்லாம் வலி வரவே வராது அந்த மாதிரி இருக்கும் இது நல்லா இருக்கும் இது பிராண்டட் தான் ஸோ இதோட காஸ்டே 2000 நான் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு ஸ்லிப் நல்லா இருக்குமோ தேங்க்யூ ஸோ மச்
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. செம்மையா இருக்கு. பிளாக் கலர் எனக்கு வரும், கரெக்டா வரும். என் அளவுலாம் தெரிஞ்சு மேடம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க. இங்க வேற புதுசுதான் போட்டு பாக்குறேன். எனக்கு இந்த மாதிரிதான் ஆனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் எதுக்கு மெயினா வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? நீ ஷூட் போறோம்ல. ஓ அதுக்கு ஒண்ணு பத்தாத்துக்கு ரீல்ஸ் எல்லாம் பண்றதுக்கு எனக்கு செருப்பு வேற இல்ல, ஷீரோ வேற கடிச்சு கடிச்சு போட்டுறான். அதுக்காக வாங்கி தந்தேன். ஓகேவா? பிடிச்சிருக்கா? எதுவுமே இல்லையா? கஷ்டப்பட்டு வாங்கி. எனக்கு பிடிச்சிருக்குதா, அதனால எனக்கு இந்த மாதிரிலாம் யாரும் வாங்கி கொடுத்தது இல்லை. எனக்கு அதான் ஒரு மாதிரி இருக்கு. எனக்காக இந்த மாதிரிலாம் வந்து யாருமே வாங்கி கொடுத்தது இல்லை, இந்த மாதிரி கேர் பண்ணி. ரொம்ப தேங்க்யூ. லவ் யூ ஸோ மச். தங்கம் தேங்க்யூ ஸோ மச். சொல்ல கொடுத்து சூப்பரா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா? பிடிச்சிருந்துச்சு. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னாக்கா இதெல்லாம் லவ் பண்ணும் போது எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. எப்படின்னா சட்டைலாம் வாங்கி கொடுப்பா, சட்டை வாங்கி கொடுப்பா, ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பா. நான் அவளுக்கு நிறையா அது இதுன்னு திட்டுத்தனமா நிறையா வாங்கி கொடுத்துருக்கேன். இது ஏதோ லவ் ஃபீல் பழையசு ஞாபகம் வர மாதிரி இருக்கு. இந்த லவ் பண்ணா நான் வாங்கி கொடுத்தா நல்லதா, கொஞ்சம் நல்லா வாங்கி கொடுக்கணும் தான் என்னோட தாட் இருக்குமே. ஸோ ஏனா தானோ அப்படின்னு வாங்கி தர மாட்டேன். எனக்கு வாங்கினா ஒரு நல்லதா வாங்கணும் அப்படின்னு தான். இன்னமும் அந்த சட்டை வந்து சேலத்துல ஒரு வாட்டி எனக்கு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தா. இன்னமும் அந்த ஸ்கை ப்ளூ கலர்ல வச்சிருக்கேன். ஏன்னா முதல்ல எனக்கு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தா அந்த சட்டை தான் போடணும் அப்படின்னு போயிட்டு ஒரு கடையில நல்ல கடையில பார்த்து மட்டுமே 600 ரூபாய் 700 ரூபாய் காசுலயே வாங்கி கொடுத்தாங்க. அதனாலே அதை வந்து நான் வந்து பத்திரமா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்பெல்லாம் வந்து கேஷுவலாவே நான் அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதும் அவன் எனக்கு ட்ரெஸ் எடுக்க மாத்தி மாத்தி அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு டீப்பா வந்து எடுக்கிறது இல்லை. நான் தான் அவளுக்கு வந்து கேஷ் ரொம்ப டீப்பா எடுப்பேன். சாரினா இது எடு அது எடுன்னு சொல்லுவேன். இப்பெல்லாம் வந்து லவ் பண்ண காலம் போயிடுச்சுன்ற மாதிரி இப்போ ஏதோ அதிசயமா செருப்பு வந்து ஏன் இவளுக்கு எனக்கு வாங்கி கொடுத்துருக்கானா, ஷீரோ வந்து ரொம்ப கடிச்சு ஒரு மாதிரி கேவலமா இருக்குது. கேவலமா இருக்குது. ஸோ எனக்கு வாங்கணும். நானும் வந்து காசு வந்து பட்ஜெட் ஃபேமிலியா கொண்டு போவேன். நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் வாங்க மாட்டேன். இப்பதான் வாங்கணும். சோ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டோம். நான் எதுவுமே எனக்காக சீக்கிரம் வாங்க மாட்டேன். அதனால வீட்டுக்காக எதுவுமே இல்ல. அதுவும் நான் வந்து பிராண்டடா வாங்கணும் என் தாட்டே. என்ன வாங்குறதுன்னா இதை வாங்கினேன். சோ அந்த கிஃப்ட் பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க சொல்லுங்க. சரி ஓகேவா? நான் வாங்க மாட்டேன் எதுவும் டக்குன்னு. அதனாலே வந்து வாங்கிட்டுருக்கா. பரவாயில்ல. ஆனா தீபாவளிக்கு வந்து சட்டை கூட நான் எடுக்கவே இல்லை. அவங்க ஃபேமிலிக்கு இவங்க ஃபேமிலிக்கு போய் எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். எனக்காக அவளுக்கு வந்து பர்த்டே ட்ரெஸ் தான். எனக்கும் வந்து ஆல்ரெடி ட்ரெஸ் இருந்தது தான். ட்ரெஸ் கூட எடுக்கல. ஆனா பரவாயில்ல, எப்படியோ எனக்காக வந்து எடுத்து கொடுத்துருக்கா. ஏன்னா நான் எனக்காக எதுவும் பண்ணாம அவளா பண்ணாதான் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லவ் யூ. போட்டா இல்ல மறுபடியும் கண்ணா நான் இதோட எதுவும் இல்ல. பொடி இன்னும் ஒரு சிம்பிளா ஒரு கிஃப்ட் இருக்கு. சீரியஸாவா? ஆமா. அது சொல்லாத. ஏய் நல்லாதான் நீ பார்த்தேன். வீடியோவே முடிக்க போறேன். இப்ப நான் வீடியோவே முடிக்க போறேன். இப்ப என்ன இன்னும் ஒண்ணு லாஸ்ட் இருக்கு. என்னால நம்பவே முடியல. சரி கண்ணை மூடு அப்புறம் சொல்லு. என்ன இருக்கு? கண்ணை மூடு அப்பதான் தெரியும். காமெடி பண்ணாதம்மா. வாமா வீடியோ முடிக்கலாம். கண்ணை மூடனா மூடணும். சீரியஸாவா? ஆமா. என் மேல ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். நீ விளையாடாத. நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஓகே கண்ணை மட்டும் மூடு. நான் என்ன கொடுத்தாலும் நீ வாங்கிக்கணும். சரி உன்னோட வாங்கிட்டேன். உன்னோட ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு கவர் இருக்கு. அது ரைட் அப்படியே கண்ணை மூடிட்டே. இதுவா? அது இந்தா. சரி இவ கவர்லாம் ஒரு என்னடா இவ இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. எப்படிலாம் பண்றா. ஐயோ இவ பண்றதோல்ல எல்லாம் தாங்க முடியல. சரி ஓபன். இந்த கவர் என்னடி பண்றது? சரி ஏன்டி இப்படி அநியாயம் பண்ற? ஓபன் பண்ணு. இது வெச்சுக்கோ. என்னோட ஓபன் பண்ணு. ஓபனே பண்ணல கண்ணு. பாரு இப்ப gift இருக்கா கீழ பாரு. டேட்டா பாக்ஸ் தான்.
சும்மா சொன்னேன். என்னோட பர்சனல் சொல்றது ரொம்ப நீ வெறுப்பேத்துறா. ஆனா சத்தியமா நான் எங்க அம்மா எனக்கு பெட்ஷீட் கொடுத்தாங்கல்ல. ஆமா அந்த பெட்ஷீட் இங்க பெட்ஷீட் தோதா இருக்கு. ஏய் அதுல உனக்கு பொம்மை கார வச்சிருக்கேன். ஏய் இதுல என்னடி வச்சிருக்க? கிஃப்டா பார்த்தாலே சின்னதா இருக்குடி. இதுல என்னடி இருக்க போகுது? ஏய் உனக்கு ஒரு சைக்கிள் வச்சிருக்கேன். 5 ரூபா பொம்மை என்னதை கொடுத்து என்னைய நான் உன்னை ஏமாத்துற மாதிரி நீ என்னை ஏமாத்துறல. இது உனக்கு ஒரு பழப்பு இல்ல? இது என்னடி சின்ன அழகா கியூட்டா பேக்லாம் பண்ணி வச்சிருக்க? நான் தான் பண்ணேன். இது பேக்கிங். ஐயோ ஐயோ அழகா பண்ணிருக்கேன். ஆனா அழகா இருக்கு பாப்பா gift பேக்கிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் என்னது? நல்லா இருக்கு. ஆனா உள்ள நல்லா இருக்கு. என்னது பேக்கிங் அப்படியே காட்டு. ஏய் யா ஏய் செம்மையா பண்ணிருக்கானா. நல்லா இருக்கு, குட்டியா இருக்கு. ஆனா இது எனக்கு தெரிஞ்ச இந்த 5 ரூபாய் gift மாதிரியே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்கா? ஓபன் பண்ணிடுவா எப்படி? வா எதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் தானே ஓபன் பண்றோம். வந்து ஓபன் பண்ணிக்கிடு. என்னடி வாங்கிட்டு வந்திருக்க? என்ன இருக்கு இதுல? நான் சொல்ல மாட்டேன். ஆனா 5 ரூபா பொம்மை தான் இருக்கும். 5 ரூபா பொம்மை அது இருந்தாலும் நீ ஏத்துக்கணும். சரி அதான் இவ்வளவு பிராண்டா வாங்கி கொடுத்துட்டு காசு செலவு பண்ணி அப்புறம் என்ன இன்னொரு gift? ஏய் தீபாவளிக்கு நான் தாண்டி ஏதாவது கொடுக்கணும். நான் எதுவுமே கொடுக்கல உனக்கு. கஷ்டமா இருக்குமா? சரி விடு. அதுக்கு பதிலாக நான் வேணா உனக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டா? சாரி என்னால எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. ஸோ தப்பா நினச்சிக்காத. ஏன்னா நான் தான் உனக்கு வாட்ச் ஃப்ரிட்ஜில் வாங்கி கொடுத்தேன்ல. இதுல எதுவுமே இல்லைன்னா நான் திட்டுவேன் போலயே. திட்ட மாட்டேன். எனக்கு வந்து இதுவே இல்லாம இருந்துட்டு இருந்தேன் செருப்பு. அதையே வாங்கி கொடுத்துட்டேன். இதுல இல்லைனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உனக்காக. சரியா? என்ன பண்ற? ஓபன் பண்ண வேணாவா? ஓபன் பண்ணு. சத்தம் மட்டும் வருதுமா. நீ தான் எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு. எனக்கு என்னமோ 5 ரூபாய் gift தான் வாங்கிட்டு வந்துருக்கிற மாதிரி தெரியுது. பேக்கிங்லாம் நல்லா பண்ணியிருக்காப்பா. ஆனால் ட்ரைனிங் நிறைய இருக்குது போல பேக் பண்ணதெல்லாம். ஆமா இதோட 10வது லவர் அவங்களுக்கு கொடுக்குறது. காமெடி. ஐயோ ஐயோ எப்படி ஐடியா உனக்கு வருது? என்னடி ஓப்பனே பண்ண முடியல? இருக்கட்டும் நான் தான் பண்ணேன். இருக்குமா? இல்லனாதான் இருக்குது உனக்கு. ஏய் லாஸ்ட் மினிட்ல திரிக்கும் போது டென்ஷன் பண்ணாத. நான் என்ன இருக்குன்னு சொல்லி டென்ஷன்ல இருக்க கூட. ஏய் குறி முத்தாங்கோட விளையாடாத குறி ஃபர்ஸ்ட். முத்தாங்கோட இப்படி இப்படி டக்குன்னு போடுகிற என்னமோ குரங்கு வந்து வாழைப்பழத்தை தவும் பிடிக்குமே அந்த மாதிரி. முத்தாங்கோட தார இங்க. ஏய் நம்ம குடும்பம் வெறுப்பேத்திட்டு இருக்காத. கொடுக்க ஏய் எனக்கு வேணாம். மாட்டேன். முக்கியமா என்ன இருக்கும் ஆர்வமா பாத்துட்டு இருக்கேன். ஆர்வமா என்ன இல்ல எனக்கு வேணாம் போ. அப்ப உனக்கு gift தான் வேணும். முத்தம் வேணாம் இல்ல அப்ப குடு. வீடியோ இருக்குது முடியாம பண்ற குடு. இல்லனா நீ அடி எவ்வளவு வாங்க போறன்னு மட்டும் பாரு. இவ்வளவு எனக்கு வெறுப்பு ஏத்துனதுக்கு செருப்பை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இது வெறும் டப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா செம்மையா காண்டாயிடுவேன் நான். பார்த்து ஆனா சிரிக்க கூடாது. எதுக்கு சிரிப்பாங்க? இல்ல ரொம்ப சின்ன பொம்மையா இருக்குமா அதான். அப்படியே வாயை போலக்கிறதுக்குள்ள ஒரு பொம்மை. கோல்டு நினைக்கிறேன். டப்பாவை பார்த்தா அப்படிதான் இருக்குது. இருக்குமா? இல்லையா? ஓபன் பண்ணிடுவா? நானே டப்பா வைக்கலாம் பாக்குறேன். ஓபன் பண்ணணுமா? ஏய் புரி என்னடி இருக்கும்? என்ன இருக்கும்? ரொம்ப நாளா வந்து சரி ஓகே சத்தியமா எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாளா உனக்கு கேட்டேன். அது வாங்கிட்டே நீ வர மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும். சரி என்னவா இருக்கும்? நான் ரொம்ப நாளா கேட்டேன் உன்கிட்ட. நீ அது வாங்கி என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? என்னவா உனக்கு ஏதாவது வாங்கிட்டியா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு தான் ஏதோ வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கும்? உனக்கு தான். ஆனா இது கோல்டு எல்லாம் கிடையாது. கோல்டு டப்பாலாம் போட்டு வந்து என்ன இன்சல்ட் பண்றடி நீ. கோல்டு எல்லாம் இல்லப்பா. அந்த அளவுக்கு நான் ஒன்னும் ஒர்த் இல்ல. வெள்ளி தான். வெள்ளியா? வெள்ளியில என்ன மோதிரமா? நான் வெள்ளியிலாம் உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன். கோல்டு 2 1 ஓபன். வா எனக்கா? என்னது?
ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, அதுதான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தாங்க, குட்டிக்காக வாங்கினது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 3500 3600நாங்க, 3500 ரூபாய்க்கு வாங்கினது. ஸோ எதுக்கு அழுவுற? கோல்டு 2 சைடுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் குட்டிக்கு. ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தேங்க. ஒரு கம்பல் அப்படின்னா கம்மியா கொடுக்குறேன்னாங்க, 2 கம்பலும் தான் வெயிட். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த கவரிங்லாம் செட்டே ஆகாது. அவகிட்ட ரொம்ப நாளா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுமோ, எனக்கு இதான் வேணும். கோல்டு நான் போனதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், கடைக்கு போய் வாங்கினது எல்லாமே. இதை முடிச்சுட்டு நீங்க பாப்பீங்க. ஓகே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து ரொம்ப நாளாவே இது வந்து இது சின்ன எப்படி சொல்றது, கம்மி காசு தான் இருந்தாலும் 3000 4000 தான் வரும். ஸோ இருந்தாலும் எனக்கு அவள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே நான் கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு வாங்கி கொடு, இந்த கவரிங் போட்டாலே புண்ணாகுது, ரொம்ப புண்ணாகுது. ஒரு வாட்டி கழட்டி பார்க்கும்போது கூட சொன்னேன், இங்கே வீங்கிருச்சு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து கவரிங் போட்டாலே எனக்கு செட் ஆகாது. ஏதாவது தங்கம் இல்லை வெள்ளி, இந்த 2ல் ஏதாவது போட்டால் தான் எனக்கு செட் ஆகும். அப்படி இருக்கும்போது நான் வந்து ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு வாங்கி கொடு. நான் வந்து தீபாவளிக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுவோம்லாம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா என்கிட்டயுமே காசே இல்லை. நாங்கள் 2 பேருமே புது ட்ரெஸ் கூட எடுக்கல. ஸோ அவங்க அம்மாவுக்கு அவங்க பாட்டிக்காச்சும் எடுக்கலாம், எதுக்கு சரி அவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க, நாம் வந்து என்ன வேலைக்கெலாம் போகிறோம் சம்பாதிக்கிறோம், நமக்கு எதுவுமே எடுத்து கொடுக்கலையே அப்படின்ட்டு அவங்க எதாவது நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் வந்து எங்களுக்கு கூட புது ட்ரெஸ் எடுக்கல. இருந்ததே வந்து நாங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு போட்டுட்டோம். ஏன்னா இப்போ தான் வீடே மாற்றிட்டோம். இப்போ வீடு மாற்றினதுக்கு வந்து காசு செலவாச்சு. இது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், தீபாவளிக்கு ஒரு சட்டை கூட எடுத்து போட முடியாமல் நான் 2 பேரும் இருந்துட்டோம். அதுக்கே புது ட்ரெஸ். இப்போ சட்டை என்கிட்ட அதே கலரில் மேட்ச் ஆனதுனால நான் வேணாமோ எடுத்துக்கோன்னு தான் சொன்னா, வேணாம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம 2 பேர் தானே, நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம், ஃபேமிலிக்காக நீ பண்ணு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கடன் வாங்கி அப்படி இப்படின்னு பண்ணிட்டேன். ஆனால் பரவாயில்ல, கோல்டு கம்பல் தாங்க, எனக்காக வெள்ளிலாம் இல்லை, சும்மா சொல்லி எனக்காக இப்படி வாங்குவா நான் எதிர்பார்க்கேன். ஏன்னா எங்களுக்கு காசே கையிலே இல்லை. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவளுக்குமே நான் தீபாவளிக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஆசை. என்னாலையுமே எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. இருந்தாலும் எனக்காக வாங்கி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா என்னடா அப்படின்லாம் நினைக்காதீங்க, செருப்பு கூட இப்படி இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்லாம் நினைப்பீங்க நீங்கள். ஆனால் ஆக்சுவலாக என் செருப்பு ரொம்ப பிஞ்சு போகிற அளவுக்கு இருக்குது. நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவேன். பழக்கம் அப்படி தான். ஏன்னா ஷூட்டுக்கு இப்போலாம் போகிறாங்கல்ல, ஸோ அதுக்குன்னே நான் வாங்கினேன், மெயினாக ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆமாம், அதுக்குன்னே பரவாயில்ல. ஆனால் ரொம்ப ரேட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரோட்டு கடையிலலாம் இருந்துச்சுன்னா வந்து சீப்பாக கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒரு பொருள் கூட வாங்க மாட்டேன். ஆனால் ரொம்ப இது பண்ணுவேன், வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆசைப்பட்டதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. அது சின்ன பொருளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து தோடு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி போடணும் அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் வாங்கி கொடுமோ. ஒரு தோடு தான் கேட்டாங்க, நான் 2 வாங்கிட்டேன். ஒன்று வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவர் 2ஆ வாங்கி கொடுத்துட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பரவாயில்ல, சாரி என்னால் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல. போட்டு விட்டுறியா? அவளே போட்டு விட்டோம். எனக்கு இது வந்து இதுவும் மாத்தவே முடியல. இது கவரிங்கே போட்டு ரொம்ப வலிக்குது எனக்கு. அழகா கியூட்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கல்லு வச்ச மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வாங்கி வந்திருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க தீபாவளிக்கு, மறக்கவே முடியாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சூப்பர். 1 சைடு போட்டா நல்லா இருக்கா இல்ல 2 சைடு போட்டா நல்லா இருக்குமா? 2 சைடுமே போட்டு 1 சைடே போட்டுக்கிட்டா? 1 சைடு போட்டா உங்களுக்கு அந்த காதுல ஹோல்ஸ் இருக்குல்ல, அதனால அசிங்கமா தெரியும் தான் நான் வாங்கினேன். இல்லை வாங்கிருக்கவே மாட்டேன். அந்த காதுல ஓட்டை இருக்குல்ல, சரி இப்போ இந்த சைடு போட்டோ எடுக்கிற அப்படின்னா இந்த சைடு ஓட்டை அசிங்கமா தெரியுமே தான் வாங்கினேன். சரி தேங்க்யூ வாவா, தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, தீபாவளி அதுவுமே நானும் நினச்சிட்டே இந்த கையில் காசு இல்லையே, ஏதாவது ஒரு கோல்டு எடுக்கணும், தீபாவளிக்கெலாம் ராசி நல்லா இருக்கும். நல்லா இருக்கானா? ஆனால் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, இவளாச்சும் எப்படியே தீபாவளிக்கு ஒரு கோல்டு எடுத்துட்டாப்பா. இப்போ ஒரு 2 மாசமாவே நாங்கள் எதுவும் எடுக்கிறது இல்லை, கடன் அது இதுன்னு. யாராவது ஒருத்தவங்களாச்சும் நகை எடுக்கணும் தீபாவளிக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ எடுத்துகிட்டு வந்துட்டா. பரவாயில்ல, எனக்காக
எங்ககிட்ட காசு இல்லை மெயின் ஒண்ணு, என்கிட்ட சுத்தமா இல்ல. சோ வந்து நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா இவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நான் எடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு காசு ஒரு மாதிரி புண்ணாகும். எனக்கும் அப்படிதான், கோல்டு தான் நானே போட்டுட்டே இருப்பேன். காசு எனக்கு ரொம்ப இதுவாகுதுன்னா இது பண்ணனே. எப்படிமா போடுறது இது? போடவே முடியலம்மா. சாரிம்மா. நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப, நான் ஷூட்டுக்கு போவேன் போட்டு போவேன். எனக்கு தங்கம், எனக்கு தங்கம். எவ்வளவுதான் நம்ம பெருசு பெருசா போட்டிருந்தாலும் அந்த சின்ன ஒரு பொருள்ல தான் ஹாப்பினஸ்ஸே வருதுன்ற மாதிரி நல்லா இருக்கு. ஆமா, எனக்கு இந்த சின்ன பொருள் தான் சந்தோஷமா. எடுத்துட்டு வந்து அப்புறம் ஜூம் இங்க பாருங்க, சின்னதா அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லவ் யூ லவ் யூ. பரவாயில்ல, எனக்காக வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. 2 கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு. பாவம், கஷ்டப்பட்டு எனக்காக வாங்கியிருக்கேன். ஸோ மறக்காம போட்டுட்டு இருப்பேன், எப்பயுமே தொலைக்க மாட்டேன். ஓகே, அவ்வளவுதான் கிஃப்ட், வேற ஒண்ணும் இல்லை. மறுபடியும் கண்ண கூடவா? அவ்வளவுதான், நம்ம வச்சுக்கலாமா? போன் எடுத்துட்டு வரியா? நான் கிட்ட உண்டு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா குட்டிக்கு நான் வாங்கி கொடுத்தது இந்த கம்பல் தான். காட்டேன், அழகா இருக்கனா? நல்லா இருந்தா மறக்காம கம்மனு சொல்லிருங்க. இல்லதான் வேற ஏதாவது கம்பல் தான் நான் வாங்கினேன். இல்ல மாத்திடலாம். இந்த சைட்ல நல்லா தான் பாருக்கு, ஒரு ஸ்டோன் வச்சு. அப்படியா? நல்லாதான் இருக்கு. உனக்கு ஓகே தான். இந்த நான் வேற பாக்கல சரியாவே, அப்புறமா தான் பாக்கணும் எப்படி இருக்குன்னு கண்ணாடியில. கேட்டுதான் வாங்கினேன் எப்படி போடுவாங்கண்ணா அப்படின்னு. இந்த மாதிரி தான் போடுவாங்க ஒருத்தோட. ஏன் என் பேஸ்க்குலாம் இது கரெக்டா இருக்கா? சூட்டபிள் ஆகுதா? ஏன்னா அதே பெருசா போட்டு போட்டு இது நல்லாதான் இருக்கு, கரெக்டா இருக்கு. கட்டி இப்படி தூக்குறேன், நான் தூக்குறேன். ஓகே கைஸ், எப்படி இருக்கு? நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கவனம் வருவீங்க. எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எல்லாமே தங்கத்திலே போட்டிருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிடிச்சிருக்கல உனக்கு? ஆனா எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லவ் யூ. வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க, என்னால முடிஞ்சது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாம போற ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ என்ன மாதிரி vlogs வீடியோஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, பை பை. லவ் யூ. பை.